வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வெத்தலை வெள்ளைக்கிழங்கு நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணி நல்லா குடி பிடிச்சி படர்ந்து போய்கிட்டு 24க்கு 24 பேக்கில் வச்சுருக்கிறதுனால இலைகள்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸாக நல்லா அகலமாக இருக்குது. குடிவகை காய்கறிகள்லாம் கொஞ்சம் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கிற பையில் வச்சோம்னா செடிகள் நல்லா வளரும். ஈல்டும் நமக்கு நிறைய கொடுக்கும். அதே போல் அதில் நிறைய இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் கீரைகள்லாம் நம்ம தூவி விட்டுக்கலாம். இது பர்பிள் கலரில் இருக்க ராசவள்ளி கிழங்கு. இதுவும் பார்க்க வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும். இந்த கிழங்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம். பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இந்த முறை ஈல்டு கொடுக்குது, நமக்கு கீழே அடிக்கிழங்கும் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல் கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்குலாம் நம்ம மார்க்கெட்லலாம் வாங்க முடியாது. நம்மளோட டிராகன் ஃப்ரூட் செடி பார்த்திங்கன்னா இப்போ பூ எடுத்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை பூ வந்தது. அது அதுக்கு அடுத்த நாள் மழை பெஞ்ச உடனே அப்படியே அது அழுகி போயிடுச்சு. இந்த முறை பார்த்திங்கன்னா அதை விட பெரிய சைஸ் பூவாக வந்திருக்கு. ஆனால் இது நம்ம 25 லிட்டரு வாட்டர் கேனில் தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா தான் நம்ம வேறு ஒரு தொட்டியில் மாற்றணும். இதுவும் நம்ம கொஞ்சம் அகலமாக உயரமாக இருக்கிற தொட்டியில் வச்சுருந்தோன்னா இன்னும் இதனோட வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும். நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம். இது சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால தான் ஒரு பூவாக வருது. பார்க்கலாம். நம்ம இதையும் நம்ம வேறு ஒரு தொட்டிக்கு கொஞ்சம் நல்லா மாற்றிடலாம். சமையலுக்கு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 3 கத்திரிக்காய் பறிச்சாச்சு. பச்சையில் வரி கத்திரிக்காய் இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டோம். பர்பிள் கலரில் இருந்த வரி கத்திரிக்காயும் பறிச்சு நம்ம சாமிக்கு போடுறதுக்கு பூவும் நம்ம மாடி தோட்டத்திலே பறிச்சுக்கிற மாதிரி இருக்கும். செவ்வரளி டெய்லி நமக்கு ஒரு அரை முழம் போல் கிடைக்கும். ஒரு 4 வகை பூச்செடி இருந்தாலே போதும். நமக்கு வீட்டுக்கு தேவையான சாமிக்கு போடவும் தலைக்கு வைக்கவும் சரியாக போயிடும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா குண்டு பச்சை கத்திரிக்காய். இது நிறைய பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதோடு சேர்த்து இலைகளில் இலை பெயிண்ட் மாதிரி பூச்சிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. புளிச்ச மோரும் பெருங்காய கரைசலும் சேர்ந்து தான் நம்ம இப்போ செடிக்கு ஊற்றுறோம். அதையே இப்போ நம்ம இலைகளுக்கும் தெளித்து விட்டுறோம். இது வெள்ளை அரளியும் நமக்கு கவாத்து பண்ணி இப்போ சின்ன சின்ன பூக்களாக இருக்குது. அதுவும் நமக்கு ஒரு அரை முழம் போல் கிடைச்சிரும். இது செடி தம்பட்டவரை. இது பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் 3 செடி இருக்குது. இது 18க்கு 18 க்ரோ பேக்கில் இருக்குது. ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வச்சுருந்தோன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். காய்கள் இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி காலையில் இதுதான் நம்ம மாடி தோட்டத்தை அறுவடை.